ஜீவ கிரீடா பெற்றிடுவா ஜோதியாய் பிரகாசிப்பா. மனுஷனால வருகிற கஷ்டம் எல்லாம் சொல்ற மாதிரி, நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி ஏறி மேஞ்சிட்டு போனாங்க. ஒரு லேலியா சொல்லுங்க. ஐயா, நினைக்காதவன், யோசிக்காதவன், சிந்திக்காதவெல்லாம் என் வாழ்க்கைய எள்ளி நகையாடி போனான், தூஷணமா பேசி போனான், நினைக்காததெல்லாம் சொல்ற. ஐயா, யார் யாருக்கு முன்ன கேவலப்படக்கூடாது அங்கெல்லாம் கேவலப்பட்ட, யார் யாரெல்லாம் பேசக்கூடாதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான், யார் யாரெல்லாம் சொல்லக்கூடாதவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீ கவலைப்படாத, கர்த்தர் உன் பட்சமாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ கவலைப்படாத. மனுஷனை என் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆண்டவர் அனுமதிச்சாரா? கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறாரா? நீ கலங்காதே. உன்னை காண்கிற கர்த்தருடைய கண்கள் உண்டு. மனுஷன் பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக, மனுஷனுடைய சிந்தைக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கனம் பண்ணத்தான் போகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை 3:14, உற்றிடாத, நீ ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாயிரு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஐயா, சோதனையில் உறுதியாரு, புடமிடுதலிலும் உறுதியாயிரு, வலையில் அகப்படும் பொழுது உறுதியாயிரு. தேவனுடைய பிள்ளையே, வருத்தமான பாரத்திலும் உறுதியாயிரு, கஷ்டத்துல எல்லாம் உறுதியாயிரு, முடிவன் பரியந்தம் உறுதியாயிரு. மனுஷனை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், அங்கேயும் உறுதியாரு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை விட்டுடாத, நம்பிக்கையை விட்டுடாத. நாங்கள் இப்பொழுது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு. நான் சொல்றேன், ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு சொன்னார் என்றால், நீ தீயை கடந்து வந்து விட்டாய். தீயை கடந்தீர்களா? 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 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட அக்கினி சூளை நீங்க கடக்கலையா? சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ நடந்தது போல அக்கினி சூளைக்குள்ளே நடக்கலையா? தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே இந்த பக்தர்களுக்கு சம்பவித்தது போல் உன் வாழ்க்கையில் சம்பவிக்கவில்லையா? எல்லாரும் பேசுறாங்க. பைபிள் எடுத்து கோயிலுக்கு போறாளாம். கோயிலுக்கு வண்டி ஏறி பணஞ்சல வெளிச்சு கூட்டத்துக்கு போறாளாமா. கூட்டத்துக்கு சொல்றாங்க இல்ல. ஆனால் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் வண்டி ஏறி ஆராதிக்கிற என் தேவனை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் அவரிடத்தில் உண்மையாயிருப்போம், உறுதியாயிருப்போம், நம்பிக்கையாயிருப்போம், விசுவாசமாயிருப்போம். ஆனா யாரோ சிலர் இப்படி சொன்ன உடனே நீ என்ன சொல்றன்னா, வேணாம், இனி கூட்டமும் வேணாம், ஸ்தோத்திரமும் வேணாம், பைபிளும் வேண்டாம், எல்லாம் விட்டுக்கிட்டு நீ திரும்பி போறதுக்கு ரெடியா இருக்க. நான் சொல்றேன், நீ தண்ணீரை மட்டும்தான் இனி கடக்கணும். அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. தண்ணீரை மட்டும் கடந்துட்டே செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து விட்டு ஜீவ கிரீடா பெற்றிடுவா ஜோதியாய் பிரகாசிப்பா.